Basketball Federation of India, International Body FIBA, தமிழ்நாடு பாஸ்கெட்பால் அசோசியேஷன் இணைந்து வழங்கும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் முதல் முறையாக இன்டர்நேஷ்னல் மென் மேட்ச் நேரு ஸ்டேடியத்தில் சென்னையில் வந்து நடக்க போகுது. கம்மிங் 22nd and 25th மேட்ச் வந்து கத்தார் கூடயும் கஜகஸ்தான் கூடயும் இந்தியன் டீம் வந்து விளையாட போகிறாங்க. கடந்த 8 மாதங்களாக சென்னையில் இந்தியா டீம் வந்து கேம்பில் இருந்தாங்க. இந்தியன் கேம்பில் வந்து ஹெட் கோச் ஸ்காட் ஃப்ளெமிங் ஃப்ரம் அமெரிக்கா, அசிஸ்டன்ட் கோச்சஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் கொண்ட குழுவோட, ஃபிட்னஸ் கோச் கொண்ட குழுவோட, நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ஃபிசியோ கொண்ட ஒரு பெரிய குழுவோட கடுமையாக வந்து பயிற்சி மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. 1 வருடங்களுக்கு அப்புறம் பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட் ஆன பிறகு 1 வருடங்கள் ஆகிருக்கு. என்டையர் நியூ ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கியிருக்கோம். ஃபாரின் கோச்சஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதேமாரி உமனுக்கும் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். 2026 ஏஷியன் கேம்ஸை வந்து டார்கெட் பண்ணி இப்போலேருந்தே வந்து கிராஸ் ரூட் லெவலையும் சரி, மென் அண்ட் உமன், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலில் கோச்சிங் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி இப்போ தமிழ்நாட்டில் வரக்கூடிய 22-25 இந்தியன் டீம் விளையாட போகுது. தமிழ்நாட்டிற்கு இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல செய்தி. இந்தியாவிலேயே நேஷ்னல்ஸில் வந்து தமிழ்நாடு வந்து நம்பர் 1 இருக்குது. இப்போ ஆண்கள் அணியில் பெண்கள் வந்து டாப் 3 இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவிலேயே பாஸ்கெட்பால் ஹப்பு வந்து தமிழ்நாடு தான். அந்த அளவுக்கு வந்து பாஸ்கெட்பால் வந்து கிரிக்கெட்டுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கேமாக வந்து விளங்கிட்டுருக்கு. கண்டிப்பாக எல்லோரும், எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனும், பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ் மட்டும் இல்லை, அனைத்து விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கும் அழைப்பு கொடுக்குறேன். இந்த மேட்சை வந்து எல்லோரும் வந்து பார்க்கணும். அனுமதி இலவசம். ஊடக நண்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பதிவு வந்து மிகப்பெரிய அளவு இருக்குன்னு உங்களை வந்து வரவேற்கிறேன். பொதுமக்களுக்கும் பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மூலம் ஒரு அழைப்பு விடுக்கிறோம். முக்கியமாக பள்ளி குழந்தைங்களுக்கு இந்த விளையாட்டு வந்து ஒரு பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். ஏன்னா வந்து உலகத்திலேயே வந்து செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் கேம் பாஸ்கெட்பால். எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கக்கூடிய ஒரு கேம் இது. ஸோ அப்படி ஒரு கேமை வந்து பார்க்கும்பொழுது விளையாட்டில் வந்து இன்றைக்கி குழந்தைகள் வந்து சேரத்துக்கான ஒரு ஊக்கமாக இருக்குங்கிறத நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். எல்லோரையும் நான் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் மேட்சஸுக்கு பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மூலயமா அழைப்பு விடுக்கிறோம். வரக்கூடிய 2026 ஏஷியன் கேம்ஸில் என்னென்னலாம் செய்யணுங்கிற விஷயத்தை நோக்கி தான் இப்போ வந்து ஃபெடரேஷன் போயிட்டுருக்கு. முக்கியமாக வந்து கோச்சிங் சிஸ்டத்தை மாற்றாமல் நம்மக்கிட்ட வந்து டேலண்ட் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எல்லா ரூரல்லையும் எல்லா வில்லேஜ்லேயும் கிராமப்புறத்தில் வந்து நல்ல விளையாடக்கூடிய வீரர்கள் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. ஆனால் அதை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து இங்கே இல்லாமல் இருக்குது. அதை வந்து இப்போ வந்து அகாடமி சிஸ்டத்தை உருவாக்கி ஒருங்கிணைச்சிட்ருக்கோம் கிராஸ் ரூட் லெவலிருந்து. ப்ளஸ் அவங்களுக்கு தேவையான இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலான கட்டமைப்பை வந்து உருவாக்கிட்டுருக்கோம். ஃபெடரேஷன் வந்து உருவாக்கிட்டுருக்கோம். அதே மாதிரி கோச்சிங் சிஸ்டத்தை வந்து ஃபாரின் கோச்சஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி, முக்கியமாக என்பிஏலேருந்து மென் கோச்சும் உமன் கோச்சும் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய பெஸ்ட்டு கோச்சஸும் எடுத்து அவங்களுக்கான ட்ரைனிங் சிஸ்டத்தை உருவாக்கிட்டுருக்கோம். ஸ்போர்ட்ஸோட விக்ட்ரி வந்து உடனடியாக கிடைக்கக்கூடியது இல்லை. இன்றைக்கு நம்மளை உழைக்க ஆரம்பித்தோம்னா ஒரு 4 இயர்ஸில் அதுக்கான வந்து பலன் வந்து நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கான அடிப்படை கட்டமைப்பில் வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம். அது ஸ்போர்ட்ஸில் வந்து இட்ஸ் சயின்ஸ். நம்ம வந்து 3x3யும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். 5x5 விளையாடுறவங்களால 3x3 விளையாட முடியாது. அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் மெடல் வின்னர் கோச்சை வந்து இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணும் பொழுது அதுக்கான நேஷ்னல்ஸ் மூலயமா ஸ்கவுட்டிங் பண்ணி பெஸ்ட் பிளேயர்ஸ் எடுத்து அதுக்கான ட்ரைனிங் சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து 4 இயர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம மெடல் எடுக்க முடியும். அண்டர் 18 இஸ்ரேலை வின் பண்ணாங்க. டாப் 10 இருக்க இஸ்ரேலை வந்து நம்ம வின் பண்ணோம். நம்ம வந்து டாப் 15 இருக்கோம் வேர்ல்டில்.
ஸோ அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான ஸ்ட்ரக்சரை வந்து ஆல்ரெடி உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம். வேர்ல்டில் ஒலிம்பிக் ஆகட்டும் இல்லை வந்து ஏஷியன் கேம்ஸ் ஆகட்டும், இன்றைக்கி வந்து பேஸ்கெட் பாலில் 5x5 மட்டும் கிடையாது, 3x3யும் சேர்ந்து மென் அண்ட் உமன் சேர்த்து 4 மெடல் இருக்குது. அந்த 4 மெடலுக்கும் இந்தியா வின் பண்ணுறதுக்கான அனைத்து கட்டமைப்பையும் உருவாக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு 10 இயர்ஸாக வந்து பிளேயர்ஸ் வந்து ஃபெட்டப்பாக இருந்தாங்க, ஏன் வந்து லீக் ஆரம்பிக்கலன்னு. அதனால தான் ஃபெடரேஷன் வந்தவொடனே வந்து லீகை வந்து இமீடியட்டாக வந்து டெண்டர் பேஸ் பண்ணி, ஓப்பன் டெண்டர் பேஸ் பண்ணி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி டெண்டரை ஃபைனலைஸ் பண்ணோம். ஒரு லிட்டிகேஷன் இருந்துச்சு, இப்போ அவங்களையும் நாங்கள் அக்காமடேட் பண்ணி U25 லீக்னு சொல்லிட்டு காலேஜ் லீக்கும் கொண்டு வர போகிறோம். ஸோ கூடி சீக்கிரத்தில் லீக் வரும்பொழுது டெக்னாலஜி சப்போர்ட்ஸ் நிறைய வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் கொண்டு வருவாங்க. அகாடமிஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, பிளேயர்ஸ் மேலே நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபாரின் கோச்சஸ் நிறைய பேர் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது இந்தியன் கோச்சஸுக்கான பெனிஃபிட்ஸும் வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கான எஜுகேஷன் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு சயின்ஸ். அந்த சயின்ஸை வந்து நம்ம வந்து ரொம்ப வருஷமாக அப்டேட் பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து குறைய தவிர நம்மக்கிட்ட டேலண்ட் இல்லாமல் கிடையாது. ஸோ அந்த சயின்ஸுக்கான டெக்னாலஜியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பெருமளவில் வந்து பணம் தேவை. அதுக்கு தான் வந்து இப்போ லீக் சிஸ்டத்தை வந்து உருவாக்கியிருக்கோம். கண்டிப்பாக அதுக்கான எப்படி கிரிக்கெட் வந்து அப்டேட் ஆகி இன்றைக்கி வேர்ல்டு நம்பர் 1 இருக்கோ, கண்டிப்பாக பேஸ்கெட் பாலும் அப்டேஷன் பண்ணி கூடிய விரைவில் ஏஷியாவில் வந்து டாப் 3ல் இருக்கிறதுக்கான குறிக்கோளோடு நாங்கள் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம். அகாடமிஸ் மட்டும்தான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ண முடியும். அப்படி அகாடமிஸ் க்ரியேட் பண்ணோன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். ஸோ இப்போ வந்து நிறைய தமிழ்நாட்டில் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸில் வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து ரீச் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே வந்து இன்டோர் இருக்குது, ஸ்விம்மிங் இருக்குது, ஜிம் இருக்குது. ஆனால் அது ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்குது, பயன்படுத்த முடியாமல் இருக்குது. ஸோ அவங்களோட வந்து ஃபெடரேஷனும் ஸ்டேட் அசோசியேஷனும் டைப் பண்ணி ஸ்டேட் லெவலில் வந்து காம்படிஷன் நடத்தி டாப்பில் இருக்கிற ஒரு 40-50 பிளேயர்ஸை வந்து நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணி அங்கே வந்து ஸ்கூல்லையும் காலேஜஸையும் வந்து அவங்கள வந்து நாமினேட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் மட்டும் இல்லை, ஒரு ஃப்ரீ கோச்சிங் சிஸ்டமும் கிடைக்குது. ஸோ அகாடமி மூலமாக மட்டும்தான் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவல் பிளேயர்ஸை உருவாக்க முடியும். அதுக்கான ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி.